ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் அனாலிசிஸ் தான். ஆக்சுவலாக நேற்று வந்து 2ஆம் தேதி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்கு. அதே போல் மண்டே மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றதையும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஒரு ஐயை டச் பண்ணி இன்னும் லைட்டாக 60,170 போயிருக்கு. இது நமக்கு ட்ரேடு கிடச்சிருக்குமா நேற்று அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட ட்ரேடு எங்கே இருக்குன்னா 59,700, 59,700, 58, 59,900 கால் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்துப்போம். நம்ம சொன்ன மாதிரியே இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுத்திருந்தா நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் நாங்கள் போக சொல்லியிருந்தேன் ட்ரேடுக்கு. நேற்று ட்ரேட் பார்த்தது உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் இந்த 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தா ஒரு ட்ரேட் எடுக்குங்கன்ட்டு. அதே போல் 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு டெஸ்ட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தது. அகெயின் 810 ரீச் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சிது. கால் சைடில், புட் சைடில் நோ ட்ரேட்ஸ். இந்த லெவலில் ரீட் பண்ணாலும் ஃபுல்லாக சைடு வேலையே போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்லி 20 பாயிண்ட்ஸ்லேயே முடிச்சுட்டாங்க புட் சைடில். கால் சைடில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. அதே போல் நிஃப்டியில் பார்க்கும்போது $26,200 இதுலேயும் அதே போல் தான். மார்னிங் ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இது ஒரு 12 o'clock மேலே மூமெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே போச்சு. ஆனால் நம்மளோட ட்ரேடு இங்கே எதுவுமே எடுக்கல. ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்தாலும் இது மார்க்கெட் எப்போ மூவ்மெண்ட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா 1 hour கேண்டில் நம்ம போட்ட ட்ரெண்டில் இங்கே வரையும் இருக்குது. மார்க்கெட் இதுலேருந்தே ரிவர்ஸ் ஆகுமான்றது தெரியாது. ஏன்னா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை மேலே போக மாட்டது நமக்கு ஐடியா இல்லைன்றதால நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலை. அதே போல் புட் சைட்லேயும் நமக்கு ட்ரேட் எதுவும் கிடைக்காது. ஸோ நிஃப்டியை அவாய்ட் பண்ணியாச்சு. பேங்க் நிஃப்டி ஒன்லி தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே போல் மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது மண்டே மார்க்கெட் ஒரு நல்ல ஐ கொடுத்துறதால இன்னும் நம்மளோட ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்குது. மண்டே மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணி போகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகி வருதா? அப்படி ரிவர்ஸ் ஆகி வந்ததுன்னா இந்த லெவலை கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த லெவலில் கிராஸ் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவல் வரையும் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதால புட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லைனை கிராஸ் பண்ணால் அது வரையும் கால் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டிலையும் அதே போல் தான். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. மண்டே மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்துட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறதால நியூ இயர் அதுமா இது ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் தான். பட் மண்டே மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இங்கேருந்து ரிவர்ஸ் வந்ததுன்னா, ரிவர்ஸ் கேண்டில் வந்ததுன்னா ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ணி 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப்.